வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று சனிக்கிழமை, ஜனவரி 2ஆம் தேதி 2021 வருடம். இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, காலை வணக்கங்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை, ஆக்கினைகளை அகற்றி நம்மோடு அவர் கூட இருக்கும்போது நாம் எதற்கும் எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நாளின் வேத தியானத்தின் தலைப்பு தீமைக்கு பயப்படாமல் இருப்பது. செப்பனியா தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்போது, இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் எடுத்து கட்டுவிக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் மற்ற எல்லா காரியங்களினாலும் தேவனை விட்டு பிரிந்து அவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தரின் பக்கமாய் சேரும்போது அவர் அவர்களை மறுபடியும் எடுத்து கட்டுவித்து அவர்களுடைய ஆக்கினைகளை அகற்றி மட்டுமல்ல, அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறவராகவும் அவர் எல்லா தீங்கையும் இனி நீ காணாதிருப்பாய் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தையை இந்த வசனத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது அநேக பிரச்சனைகளினாலும் கஷ்டங்களினாலும் துக்கங்களினாலும் பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் சிக்கி தவிக்கும்போது, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரிடத்திலே நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்போது அவர் நம்மை மறுபடியும் அவர் மனதுருக்கமுள்ளவராக, மன்னிக்கிறவராக, நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் நம் ஆக்கினைகளை அகற்றவும் மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவர் நம் நடுவிலே அவர் வீற்றிருக்கிறவராகவும் எல்லா தீமைக்கும், நம்மை நெருக்கி இருக்கிற எல்லா தீங்கினிலிருந்தும் நம்மை அவர் விடுவித்து காப்பாற்றுகிறவராக மட்டுமல்ல, இனி நீ தீங்கையை காண மாட்டாய் என்று நமக்கு உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த புது வருடத்தில் பிரவேசித்திருக்கும் நம்மிடத்திலும் சிலர் வந்து, இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்து போவோமோ என்று சொல்லி நம்மை அவர்கள் நம்முடைய மன உறுதியை குலைக்கிற அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை சார்ந்து அவரையே நம்பி விசுவாசித்து அவருக்குள்ளே நாம் நிலைத்து இருக்கும்போது, தேவன் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நடுவிலே அவரே நின்று எல்லா தீங்கிலிருந்தும் அவர் நம்மை விடுவித்து காப்பாற்றி, இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறாரே. பிரியமானவர்களே, இந்த தேவாதி தேவனை நாம் நம்புவோம். அவரே நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனபடியால் அவருடைய கைகளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி ஜீவிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் தீங்கை காண மாட்டோம் என்பதை எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.